ஸோ இதுவே நான் வந்து கடைசி வீடியோவாக இருக்கும் நான் தனியாக உளறிட்டு பேசுகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம நண்பர்களும் பேசுவாங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம்னா இந்த 4th பிளேயராக 2nd பிளேயர் பார்த்தோம்னால் அவர் வந்து தமிழ் பிளேயர் தான். ஒரு செம பிளேயர் கைஸ். செம பிளேயர்னா செம்ம கேரக்டர். ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் ஒரு வாய்ஸ்லாம் வரும். பேசிட்டு செம்மையாக பேசினார். செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த மேட்ச். ரொம்ப என்ஜாய் பண்ண விளையாடுற மாதிரி சொல்லணும். இந்த மேட்ச்சில் கடைசி மேட்ச் ஞாபகம் இல்லை, பட்டு இருந்தாலும் கடைசி ரெக்கார்ட் பண்ண மேட்ச்சு. இதோட முடித்தோம்னா வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுலாம் வேலை முடிச்சிடும். அப்படியே தமிழில் எடிட் பண்ணிட்டு வீடியோ போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் எனக்கு வெறியாகிடுச்சு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு. நான் ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு டீம் மட்டும் முடிச்சு விட்டாங்க. அப்புறம் கோவம் வந்து டக் போயிட்டு முடிச்சு விட்ருவேன். நான் ஸ்கோர் எடுத்து மண்டையிலே போடுவேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அப்படியே 2nd லெவலுக்கு மூவ் ஆகுறோம். செகண்ட் ரவுண்ட் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, பார்ப்போம். மேபி இருக்கலாம். ஆக்சுவலாக அது நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அவர் ஜாலியாக பேச ஆரம்பித்த உடனே என்னடா அது சைடில் சவுண்டு கேட்டுனே இருக்கு, கிரீக்னு சவுண்டு கேட்குது, என்னன்னு தெரில, பார்ப்போம் அப்புறமா. இந்த ரவுண்ட்லாம் செம்ம ஹைப்பில் இருந்தேன். கையிலே பிடிக்க முடியாது கைஸ், அந்த மாதிரி ஹைப்பு. டைம் ஆகிட்டே போகுது, சீக்கிரம் முடிச்சாகணும். ஓகே, இந்த மேட்ச் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆல்ரெடி சுமாராக தான் பேசிகிட்டு இருப்பேன். பட் இந்த மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பேச பார்க்குறேன். கிளியே மணி மேல கூட்டு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். ஒரு நூலில் கரடி மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணி சேவ் பண்ணிட்டாரு. ஷஃபசூல், அவர் பேர் வேறு ஏதோ பேருன்னு சொன்னார், ஞாபகம் எனக்கு. அருமையான பிளேயர் கைஸ். அந்த மாதிரி கேரக்டர், ரெக்ஸா மாதிரியே கேரக்டர். பட் குட்டி பையனாக இருக்கிறதுனால எனக்கு க்யூட்னஸ் ஆகுது. அப்படியே தூக்கி ஒரு கிளச்சி ஷாட்டை போட்டு முடிச்சு விட்டாச்சு இந்த ரவுண்டை. அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறணும். அடுத்த ரவுண்டோடைய நிலை என்னன்னு பார்ப்போம். அடுத்த ரவுண்டு நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து மேட்சோடைய டைமிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சாதகம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. எனக்குமே மறந்து போச்சு. என்ன வந்து உங்கள் கூட தான் சேர்ந்து பார்க்கணும். சரி, பார்ப்போம். எவ்வளோ பார்த்துட்டோம். இந்த ரவுண்டு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சூழல் எனிமிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல பொசிஷன் எடுத்து ஒரு டீம்மேட்டை முடிச்சு விட்டாங்க. நாங்களும் முடிச்ச அளவுக்கு சமாளிக்க பார்க்குறோம். பட் எனிமியோடைய அடி அதிகமாகவே இருக்குது, பயங்கரமாகவே இருக்குது. இங்கே நான் கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறுத்தனம் பண்ணியிருப்பேன். ஒழுங்காக டீம்மேட் கூட இருந்திருக்கலாம். இங்கே வெளியே வந்து தோத்துட்டேன். இப்போ எங்கள் டீம்மேட்டுக்கு கார்னர் பண்ணியிருப்பாங்க. இதனால் இந்த ரவுண்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ரக்ஷனால் இப்படி எத்தனை பேரை சமாளிக்க முடியும் சொல்லுங்கள்? 3 பேர் சுற்றி நிற்கிறாங்க. 2 பேர் இந்த ஆட்சி முடிச்சிருக்கலாம். ஓகே, இது வந்து 4வது ரவுண்டு. இந்த ரவுண்டு என்ன பார்த்தோம்னா கிங்ஃபிஷர் மட்டும் தான் கையில் கிடச்சிது. எனக்கு ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆகுது காய்ஸ். இதை ஒரு பாட்டு போட்டு விடுவோம். என்ன பாட்டு
இப்படி பாட்டுன்னு சொன்னால் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஓகே, இந்த பாட்டு போகணும். கண்ணை விட்டு கண்ணம் பட்டு தூரம் போனாய் அப்படியே வரும். அப்படிலாம் வராது. கண்ணை விட்டு கண்ணீர் தொட்டு எங்கோ கண்ணை விட்டு கண்ணம் பட்டு எங்கோ போனாய் என் கண்ணீரே என் கண்ணீரே வானம் தொட்டு மேகம் விட்டு நீயே வந்தாய். தெரியல, நம்ம அடிச்சு விட வேண்டியதான் பாட்டு. இதுவும் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு தள்ளுது இந்த பாட்டு. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஹைப்பர் சாங் போட்டுவிடும். என்ன பாட்டு? ஏலியன் டிவைஸில் உள்ள மாயம் சொல்லவா, கையில் உள்ளது காகிதம் அல்ல ஆயுதம் அல்லவா, சூப்பர் பவர் உள்ள சூப்பர் ஸ்டாரும் நீவானே. பென்டன் ஆயுதம் கொண்டவனே, தீமை தீயினை சுட்டரிப்பவனே. அதுக்கு மாதிரி தெரியல. இதெல்லாம் 6 மணிக்கு வெளியே காலையில் ஏஞ்சி உட்காந்து பார்ப்பேன் டிவியில். அதை விட்டால் நைட்டு வந்து ஏலியன் ஃபோர்ஸு, அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸ்லாம் போடுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமே. ஏலியன் ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனும் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு லாஜிக்கலாகவும் இருக்கும். எனக்கு தான் பிடிக்கும் ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன் ஃபோர்ஸு. இப்போ வர அனிமெலாம் பார்க்க தோணுது, பட்டு அந்த அளவுக்கு லாஜிக் இல்லாமல் இருக்கு. பட் அப்போ இருந்தது தான் ஓஜி தான். வர சோட்டா பீம் கூட பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. அப்போலாம் கிர்மோடா அதெல்லாம் போட்டாங்க, சும்மா அந்த மாதிரி இருக்கும். கிர்மாடா பாவத்தெல்லாம் நாங்கள் பயப்படுவோம், கனவுலே வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். இந்த மேட்ச் நான் மட்டும்தான் அறியேன். நானே ஒரு டுபாக்கு ஒரு அணி வாங்கி தொகை தான் போகிறேன். தூக் அவெல்லாம் முடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே, அடுத்த ரவுண்டு பார்ப்போம். டைம் வேறு போயிட்டே இருக்குது, லேட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் முடிச்சாகணும். எனக்கு கொடுக்கப்பட்ட டைமில் நல்லா நாளைக்கு பார்க்க முடியும். நான் இப்போ 7 கில் அடித்தேன். ஃபுல்லாக ஓசி உள்ள தானே அடிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு அப்படி வந்துருக்கும், ஓசி கில்லாம் வந்துடும். இட்ஸ் நாட் அ இஷ்யூ. we need to win this match. பார்ப்போம். இந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு நம்ம போயிடலாம். பட் ஜெயிக்க மாட்டேதான் நினைக்கிறேன். சரி, இது டைமிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போம். என்னால் ஹெட்டே ஏற்ற முடியலக்கா. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏங்க கூமாம்பட்டி வாங்க, ஏங்க மறுபடியும் கூமாம்பட்டி வாங்க. இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரு. முடிச்சு விட்டாங்க போங்க, வராதிங்க. இங்கே கூமாம்பட்டி சரியில்லை. நம்மளோட ஒரு சில தடங்கள்லாம் வந்துடுச்சு. நம்ம டீம்மேட்ஸ் மெயின் பிளேயர்ஸ் நம்ம போட்டு தள்ளிட்டாங்க. ஓஹோ, ஒரு சில தடங்கள்லாம் அந்த ஒரு சமயம் வந்து இருக்கும். அதான் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. இந்த ரவுண்ட் முடிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டம். பேக்ரவுண்ட் ஏதோ சாங் பாட்டு ஓடுங்க, நமக்கு தேவையில்லை. ஐயோ, எப்படி நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது, நீங்கள் வேற பார்க்கணுமே என்ன பண்ணுறது. வெயிட் அண்ட் வாட்ச். மாரியம்மா பாட்டு ஓடிச்சு. ஹூ இஸ் திஸ் மாரியம்மா? எந்திரனில் வர மாதிரி கேட்க வேண்டியதான். செல்லாத்தா, ஹூ இஸ் திஸ் செல்லாத்தா? ஊருக்கு ஒரு ரேடியோ போட்டு விட்டுறாங்கப்பா, ஒரு ஸ்பீக்கரை போட்டு விட்டுறாங்க.
ஓகே, திஸ் இஸ் ஃபைனல் ரவுண்ட். இட்ஸ் அ மேட்ச் பாயிண்ட். யார் ஜெயிப்பாங்க என்ன கதைன்னு ஒன்றுமே தெரியல. சில பல தடங்கள்லாம் வந்துச்சு. அந்த தடங்களை நம்ம தவிர்த்துட்டு இப்போ மேட்ச்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன நிலைன்னு பார்ப்போம். இதுதான் ரொம்பவே முக்கியமான மேட்ச். இதுக்காக நம்ம ரொம்ப இவ்வளோ நாள் காத்துட்ருந்தோம். இது ஃபைனல் வீடியோன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி விளாண்டதில். பட் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சூப்பர் வீடியோஸ்லாம் வரும். அதை நான் கேரண்டி பண்ணுறேன். கேரண்டி வாரண்டி எல்லாத்தையும் கொடுக்குறேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். செம்ம கோல்டு, பேசவே முடியல. இந்த போய் முடிச்சு விட்ருவாங்க நம்மள. ஐயோ, தோத்துட்டோமா? சரி, பரவாயில்ல, விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். மெட்ரீம் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். பாய் பாய், டேக் கேர்.